விண்ணிலும் மண்ணிலும் வாழும் எல்லா உயிர்களும் பிறப்பிடவே எங்கள் தந்தையே, இதோ பிள்ளைகள் முறையில் உரிமையோடு பிரமன்றாடி கேட்கின்றோம். உம் ஆட்சியின் வரத்திற்கேற்ப உம் ஆட்சினால் நீங்கள் உண்மைகளில் நாங்கள் வலிமையும் சக்தி பெற அருள் புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிகொள்ள செய்ததும் அன்பே எங்கள் வாழ்வுக்கு அணிவேரும் அருளே அதன் அடிப்படையுமாக அமைய அருள் புரியும். நாங்கள் இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பில் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னென்று உயிர் தொடர செய்தரும். அருள் கடலின் அன்பினால் நாங்களும் நிரப்பப்பட்டு முழு நினைவடைய அருள் புரிவீராக. ஆமென். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக அழியா புகழும் மகிமையும் என்றென்றும் எல்லா தலைமுறையிலும் ஒழிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, என் பாவங்களுக்காக காயப்பட்ட உம் திருமகன் இதயத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருவுளம் கொண்டீரே. அதே அன்பை எம் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் வளர்ந்த இயேசுவே, உம் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருவாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டல்களை அவர்கள் கருத்துக்களுக்காக மன்றுவோம். இரக்கத்தோடு கேட்டருளும் எங்கள் அன்பான இயேசுவின் திருவிளையாடலே, நீரே எங்கள் சரணமென்று ஓடி வந்தோம். இக்கட்டு நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்ப துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் உம் விருப்பத்தின்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாமலினும் மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் கிறிஸ்துவிற்கு அமைந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பலியின் கருத்து. ஓ இயேசுவின் தேவே, நாங்கள் கொடுக்கும் இந்த உன்னத திருப்பலி வழியாக பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒன்றான உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பலியை தந்தைக்கு அர்ப்பணித்து எம் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, இங்கு குழுமியுள்ள அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் உரித்தாகுது. இப்பொழுது நிறைவேற்றப்படி இருக்கும் திருப்பலியானது திரு இருதய ஆண்டவர் ஆலய ஜோன் 1 முதல் பகுதி புனித ஜான் டி கிரிட்டோ மக்களால் ஜான் டி கிரிட்டோ வளாகத்தில் வாழும் மக்களால் சிறப்பிக்கப்படுகிறது. ஆபிரகாம் கடவுளிடம் மன்றாடி மக்களை கண்டதிலிருந்து காப்பாற்றினார். அதே போல நாம் அனைவரும் நம்பிக்கையோடு இறைவனிடம் மன்றாடி நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பகுதியிலிருந்து தீமையை வெல்லவும் இறைவனின் ஆசிரை பெற இணைவோம் இத்திருப்பலியில். குடும்பங்களின் திருப்பலி நிறைவேற்ற
இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் தூய்மை மிகு இருதயத்தின் அன்பு பக்தர்களே, இந்த நாளிலே நாம் ஒன்றாக கூடி நம்முடைய பங்கினுடைய நவநாளின் 4வது நாளை சிறப்பாக கொண்டாட கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு திருவிழாக்களும் உறவுகளை வலுப்படுத்த ஒரு காரணியாக அமைகிறது. அதே போல நாம் மனித உறவுகளை வலுப்படுத்துகிற வேளையிலே இறை உறவையும் வலுப்படுத்துவதுதான் திருவிழாவின் நோக்கமாக இருக்கிறது. நாம் ஒன்று கூடி வருகிறது போல, நம் உள்ளங்கள் ஒன்று கூடி வருகிறது போல, நம் உணர்வுகள், சொல், செயல், நம் இதயம் இயேசுவின் திருதயத்தை ஒத்து வாழ வேண்டும், நெருக்கமாக செல்ல வேண்டும். அப்போதுதான் நமக்கும் இயேசுவோடு ஒரு உரிமை மிகு வாழ்வு வாழ நமக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். ஆபிரகாம் மக்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். சோதோம் குமோர மக்களுக்காக ஒரு நண்பரை போல இயேசு கடவுளோடு பேசி மக்களுக்காக பரிந்துரைக்கிறார். நமக்கும் அந்த உரிமை வரும் இறைவனோடு அடுத்து வாழ்கிற போது. இந்த நாளிலே நாம் குடும்ப உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து இயேசு கிறிஸ்துவின் இதயத்தோடு ஒத்து அடுத்து வாழ வேண்டும் சொல்லி திருப்பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம். இதே வேளையில் திருப்பலி ஒப்பு கொடுத்த அனைத்து கருத்துக்களுக்காகவும், யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும், நம்ம ஒவ்வொருடைய குடும்பங்களில் மறைத்த அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் இன்று இந்த திருவிழாவை சிறப்பிக்கின்ற ஜோன் நம்பர் 1 இருக்கின்ற அனைத்து மக்களுடைய கருத்துக்களுக்காகவும், அந்த இடத்தில் வாழ்ந்து இறந்த அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும், அனைத்து நோயாளிகளுக்கு இறைவன்தாமே நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டுவதற்காகவும், சிறுவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்க வேண்டுவதற்காகவும், இளைஞர் இளம்பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டுவதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தோம் திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் என்றென்றும் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறையும் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 3 மனிதர்களும் எழுந்து சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார். அப்பொழுது ஆண்டவர், நான் செய்ய இருப்பதை ஆபிரகாமிடமிருந்து மறைப்பேனா? ஆபிரகாமிடமிருந்து வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும். அவன் மூலம் மண் உலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக்கொள்வர். ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழி மரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கோமோராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கு நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாக இருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர் 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சின்னமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரே காணப்பட்டால் என? அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என? அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார்.
அதற்கு அவர், என் தலைவரே, சின்னமடைய வேண்டாம். இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேருக்கு மட்டும் காணப்பட்டால் என அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆபிரகாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார். ஆபிரகாமும் தம்மிடத்திற்கு திரும்பி சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பதில்: ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இன்னுயிரே ஆண்டவரை போற்றிட, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திட. இன்னுயிரே ஆண்டவரை போற்றிட, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். இரக்கத்தையும் பேரன்பையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணி நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மண்ணி நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர்
உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கும் குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இளம் குருவானவர் ஒருவர் குறிப்பிட்ட பெற்ற முதல் வாரத்திலே ஒரு பங்கிற்கு சென்றிருந்தார். அந்த பங்கு தந்தை அவரை அந்த பங்கை சார்ந்த ஒரு சின்ன கிராமத்திற்கு மாலை 6 மணிக்கு திருப்பலி நிறைவேற்றுவதற்காக அனுப்பி வைத்தார். குறிப்பிட்ட பெற்ற முதல் வாரம் மிகுந்த ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு ஒரு கிராமத்திற்கு அந்த திருப்பலி நிறைவேற்றி செல்கிறார். அங்கு போன பிறகு பார்த்தார், ஆலயம் திறந்திருந்தது, ஆலய பணியாளர் இருந்தார். மணி 6 ஆகிவிட்டது, கோவிலில் யாருமே இல்லை. கொஞ்சம் சோர்வு, ரொம்ப டிஸ்கரேஜ் ஆயிட்டார். கொஞ்ச நேரம் கிடைத்து 2 குழந்தைகள் வந்து முன்னால் அமர்ந்திருந்தார்கள். 6:15 ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து தம்பதியர்கள் கணவரும் மனைவியும் பின்புறமாக வந்து பெஞ்சிலே அமர்ந்தார்கள். 6:20 ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்சம் காத்திருப்போம் என்று காத்திருந்தார். அதன் பிறகு ஒரு மனிதன், ஒரு இளைஞர், அழுக்கு உடையோடு, ட்ரெஸ் கூட மாற்றவில்லை, கையிலே ஒரு கயிறோடு அங்கே பின்னால் வந்து உட்கார்ந்திருந்தார். உதவி செய்வதற்காக 2 பீடச் சிறுவர்கள் வந்திருந்தார்கள். அவ்வளவுதான். 7 பேர், ஆலய பணியாளர் 8 பேர். 6:30 ஆகிவிட்டது. இனிமேல் காத்திருக்க வேண்டாம் என்று திருப்பலி ஆரம்பித்தார். திருப்பலி ஆரம்பித்த பொழுது அவருக்கு ஒரு உந்துதல். 7-8 பேர் இருந்தாலும் இந்த நற்செய்தி படித்துவிட்ட பிறகு ஒரு பிரசங்கம் அவர் வைத்தார். அவர் பிரசங்கம் வைத்துவிட்டு அந்த திருப்பலியை நிறைவு செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினார். ஒரு உண்மை சம்பவம். அவர் இருட்டிலே அவர் தங்கியிருந்த அந்த பங்கு தந்தையருடைய இல்லத்திற்கு அந்த காலத்திலே நடந்துதான் செல்வார்கள் இல்லையா, நடந்து சென்றார். வழியிலே 2 பேர் திடீரென்று அவரை மடக்கி அடித்து அவர் கையில் இருந்த பையை பிடித்துக் கொண்டு ஓடிவிட்டார். இவரை கீழே விழுந்து கிடந்தார். உடலெல்லாம் காயம். அந்த வேதனையோடு அவர் சென்றார். அதன் பிறகு பங்கு தந்தை இல்லத்திற்கு சென்று நடந்தவற்றை கூறி அங்கே உணவருந்திவிட்டு உடலெல்லாம் கழுவி மருந்துவிட்டு அவர் உறங்கினார்.
தன்னுடைய குறிப்பேட்டிலே எழுதினார், என் வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒரு நாள், the darkest day in my life, ஒரு இருண்ட நாள். இப்படிப்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தை என் வாழ்விலே நான் கண்டதே இல்லை. இவ்வளவு வேதனை நிறைந்த ஒரு நாள் என்று அந்த டைரியிலே அவர் எழுதி வைத்திருந்தார். அந்த நிகழ்ச்சி அவரால் மறக்க முடியவில்லை. குருப்பட்டம் பெற்ற முதல் வாரத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவரால் மறக்க முடியவில்லை. வேதனையோடு அந்த உள்மன காயத்தோடு அவர் இருந்தார். நாட்கள் பல சென்றன. 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீண்டுமாக அந்த பங்கிற்கு வந்தார். இவ்வளவு ஒரு பெரிய குரு. எனவே அவரை அந்த அதே கிராமத்திற்கு அனுப்பினார் பங்கு தந்தை. எதற்காக என்றால் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக. எனவே திருவிழா திருப்பலி, சரி போவோம், அதே இடம்தான் போவோம் என்று வந்தார். அங்கே ஆலயம் நிறைய மக்கள், திருவிழா திருப்பலியில் ஆலயம் நிறைய மக்கள். அப்பொழுது அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அதே இடத்தில் நடந்த நிகழ்ச்சியை சொன்னார். நான் எல்லாவற்றையும் சொன்னார், தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். என் வாழ்நாளிலே ஒரு இருண்ட அனுபவம், ஒரு இருண்ட நாள், ஒரு கசப்பான நாள் அது உங்கள் கிராமத்திலே நடைபெற்றது என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பின்னால் இருந்து சத்தம் கேட்டது, ஃபாதர். உடனே இந்த தம்பதியர்கள் எழுதினார். இந்த தம்பதி, நாங்கள் தான் அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுடைய திருப்பலிக்கு வந்தோம், விவாகரத்து செய்து விடலாம் என்று எண்ணினோம். மறுநாள் நீதிமன்றத்திற்கு போவதற்கு முன்பாக கடைசியாக ஆலயத்திற்கு சென்று விட்டு செல்வோம் என்று வந்தோம். நீங்கள் திருப்பலி நிறைவேற்றினீர்கள். இளம் குருவானவர் மிக அற்புதமாக ஒரு மறைவுரை பிரசங்கம் சொன்னீர்கள். நாம் ஏன் சேர்த்து வாழக்கூடாது என்று நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் விவாகரத்து எண்ணத்தை, டிவோர்ஸ் பண்ண வேண்டிய எண்ணத்தை விட்டுவிட்டு சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம். 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு இன்னொரு சத்தம் கேட்டது. பின்னால் இருந்து இன்னொருவர் கையை தூக்கினார். ஃபாதர், நீங்க சொன்னீர்களே இந்த கயிறோடு அழுக்கு உடையோடு வந்த இளைஞன், இது நான் தான். சூசைட் பண்ணலாம் என்று ஒரு கயிறு வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றேன். கயிறு அருந்து விட்டது. மீண்டும் கடைக்கு சென்று ஒரு கயிறை வாங்கி கொண்டு வந்தேன். கோவில் திறந்திருந்தது. உள்ளே சென்று விட்டு போகலாம் என்று உள்ளே வந்தேன். நீங்கள் பிரசங்கம் வைத்துக் கொண்டிருந்தீர்கள். ஏன் சூசைட் பண்ண வேண்டும், ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், ஏன் நான் வாழக்கூடாது என்று நினைத்தேன். இந்த ட்ரக்ஸ், போதைப் பொருட்கள் அனைத்தையும் நான் விட்டுவிட்டு நான் குடும்பத்திற்கு ஏற்றவனாக நல்ல வேலையில் அமர்ந்திருக்கிறேன். அருமையான மனைவி எனக்கு கிடைத்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த மனிதன் பதில் சொன்னான். அதன் பிறகு இன்னொரு சத்தம் கேட்டது. அது பக்கத்தில் அருகில் கேட்டது. உடனே திரும்பி பார்த்தால் அங்கு திருத்தொண்டர் டீக்கன் இல்லையா, பீடத்திலே இந்த ஸ்டோலை குறுக்கு போட்டுருப்பார். நம்ம கோயிலில் விட வந்தார்கள் கடந்த வாரம் நேற்று. அந்த திருத்தொண்டர் ஒரு சொன்னார், ஃபாதர், நீங்கள் அந்த இருட்டிலே சென்ற பொழுது உங்களை மறித்து அடித்த 2 பேரில் நானும் ஒருவர். அந்த பையை திறந்து பார்த்தோம். அந்த பையில் ஒரு பைபிள், ஒரு செவமான இருந்தது. அதை நான் எடுத்துக்கொண்டேன். பணத்தை என்னுடைய நண்பன் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். அதன் பிறகு நான் வீட்டுக்கு வந்தவுடனே எனக்கு மனசாட்சி பற்றியது. அந்த பைபிளை செவமாலை பார்த்தவுடனே மனசாட்சி ரொம்ப வேதனைப்படுத்தேன். படித்தேன், ஜெபித்தேன், இறைவரிடம் மன்னிப்பு கேட்டேன். நானும் குருவானவராக மாற வேண்டும் என்று குருத்துவ கல்லூரிக்கு சென்று பயின்று அடுத்த ஆண்டு எனக்கு ஒரு பட்டம். பொழுது திருத்தொண்டராக உங்கள் அருகில் இருக்கிறேன் என்று அந்த நபர் சொன்னார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உண்மை சம்பவம் எதை நமக்கு சொல்லுகிறது? மனிதன் நாம் ஒன்றை நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் கடவுளுடைய செயல்பாடு மிக மிக வித்தியாசமானது, எதிர்பாராதது, அதிர்ச்சி ஊட்டக்கூடியது, ஆச்சரியமானது கடவுளுடைய செயல்பாடு. இருண்ட அனுபவத்தை, அந்த இளங்குருவானவருடைய கசப்பான நாளை, இருண்ட அனுபவத்தை அவர் எவ்வளவு ஒரு மாற்றத்திற்குரிய ஒரு நாளாக, ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தின் நாளாக அமைந்திருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சியானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுள் நினைத்தால் அனைத்தையும் தலைகீழாக மாற்றி விடுவார். நாம் நற்செய்தியிலே படித்தோம், ஆண்டவரே, நான் எங்கு சென்றால் உம்மை பின்தொடர்ந்து வருவேன் என்று ஒரு அறிஞன் சொன்னார். வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு வழிகள் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இயேசுவை பின்பற்றுகின்ற மக்களுக்கு, இயேசுடைய சீடர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது.
வசதியான வாழ்க்கை கிடையாது. நேரிடையாக தெளிவாக ஆண்டவர் சொன்னார். நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு. லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே ஆண்டவரே ஏரோது உம்மை கொல்ல தேடுகிறார் என்று சொன்ன பொழுது, போய் அந்த குள்ள நரியிடம் சொல்லுங்கள், இன்றும் நாளையும் நான் என் வழியே செல்ல வேண்டும், 3ஆம் நாள் முடிவடைவேன். எனவே இயேசு மட்டுமல்ல, யூதர்களில் பெரும்பாலானோர் இந்த ஏரோது குடும்பத்துடைய தொல்லை தாங்காமல் வெறுப்பிலே நரிகள் என்றுதான் அவர்கள் அழைத்தார். ரொம்ப நரி என்றால் வஞ்சகம், சூழ்ச்சி, ஏமாற்றம் நிறைந்த ஒரு விலன். எனவே ஏரோதை அப்படித்தான் அழைத்தார்கள். ஆண்டவர் நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு என்று சொல்வதன் மூலமாக, நீ ஏரோதை சார்ந்தவனாக இருந்தால், நீ ஏரோதை பின்பற்றுபவனாக இருந்தால் உனக்கு பாதுகாப்பான இடம் கிடைக்கும். நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு. வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு. ரோமையர்களுடைய அரசாங்க சின்னம் கழுகு. பறவைகள் தான் ரோமை நகரத்திலே தெய்வங்களுடைய சின்னங்களாக, அரசு சின்னங்களாக இருந்தார். எனவே இயேசு வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு என்று சொல்வதன் மூலமாக, ஒருவேளை ரோமையருக்கு நீங்கள் அவர்களை பின்பற்றினால், அவர்களுக்கு தூவம் காட்டினால், நீரால் அவர்களை ஏற்றுக்கொண்டால், அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தால் உங்களுக்கு பாதுகாப்பு. என்னை பின்பற்றவர் இந்த பாதுகாப்பு தான் இயேசு சொல்ல வந்தார். எனவே இயேசுவை பின்பற்றுவதன் மூலமாக உலகத்திலே செல்வங்கள் குவிந்துவிடும், உலகத்தின் பாதுகாப்பு கிடைத்துவிடும் என்று நீ எண்ணிவிடாதே என்று ஈவன் வைல்ட் அனிமல்ஸ், மிக கொடூரமான மிருகங்களுக்கு கூட, அநீதியும் அக்கிரமம் புரிகின்ற தீயவர்களுக்கு கூட இந்த உலகத்திலே இடம் இருக்கிறது. மானிட மகனுக்கு தலை சாய்க்கக்கூடிய இடமில்லை என்று ஆண்டவர் சொன்னார். தொடர்ந்து நாம் படிக்கின்றோம். இன்னொரு மனிதன் வந்து, ஆண்டவரே என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர விடைதாரம் என்று கேட்டார். அப்படி என்றால் என்ன பொருள்? எதற்காக தந்தை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்? உயிரை படிக்க வேண்டும். உயிரிலே என்ன இன்ஹெரிட்டன்ஸ், என்ன பாகம் பிரிவினை கிடைக்கும் என்பதை பார்க்க வேண்டும். அதை வாங்கிக் கொண்டு நான் வந்து விடுகிறேன். அதுதான் அவன் சொல்ல வந்தது. அதான் இயேசு சொன்னார், இறந்தோர் தங்கள் இறந்தோரை அடக்கம் செய்யும். எந்த உலக செல்வங்கள் அந்த பாதுகாப்பை எல்லாம் தேடக்கூடாது. உடனடியாக விரும்பினால், தீர்மானித்தால் உடனே என்னை பின்பற்றி வா என்று இயேசு அவரை அழைத்தார். இயேசுவின் சீடர்களுக்கு உலகத்திலே துன்பங்கள் உண்டு, உலகத்திலே நெருக்கடிகள் உண்டு. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 29 முதல் 33 வசனங்களிலே மிக அருமையாக சீடர்கள் கண்முன்பாக இயேசு சொன்னார், உலகில் துன்பம் உண்டு என்று சொன்னார். தப்பித்துக் கொள்ள முடியாது, ஓடிவிட முடியாது. இயேசுடைய சீடர்கள் சிலுவை நாதரை பின்பற்றுகின்றவர்கள். குத்தி திறக்கப்பட்ட அந்த இதயத்தை சொந்தக்காரரான இயேசுடைய சீடர்கள். அவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவருக்கு. ஆனால் இயேசு தருகின்ற ஆறுதலை நீங்கள் பார்க்க வேண்டும். அவ்வாறு இயேசு உலகத்திலே துன்பங்கள், ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், வழக்குகள் உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் துன்பமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, உங்கள் துயரமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறும், உங்கள் மகிழ்ச்சி உங்களிடமிருந்து எவரும் எடுத்துவிட முடியாது என்ற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தன் சீடர்களுக்கு கொடுத்தார். ஒரு அரசனுக்கு மரண பயம் வந்துவிட்டது. இந்த பயத்திலிருந்து தான் விடுதலை பெற வேண்டும். கஷ்டமாக இருக்கிறது, தூக்கமில்லை, உடலெல்லாம் வியாதியாக இருக்கிறது. என்ன செய்வது என்று அவன் தவித்துக் கொண்டிருந்த வேளையிலே அமைச்சர்களும் அறிஞர்களும் அவனுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த மந்திரத்தை அவன் தன்னுடைய முத்திரை மோதிரத்திலே பதித்து வைத்திருந்தான். கஷ்டம் வரும்போது அதை எடுத்து படித்து பார்ப்பார். துன்பம் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, தூக்கம் இல்லாத போது, உடலிலே வேதனை வரும்போது அதை எடுத்து படித்து பார்ப்பார். அந்த மந்திரம் இதுதான், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். ஒவ்வொரு நாள் நீங்கள் சொல்ல வேண்டும், உங்களை நோக்கி நீங்கள் சொல்ல வேண்டும். அதாவது உடலிலே ஒரு வியாதி வந்தால் இது கடந்து போய்விடும், என் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். திருப்பாடல் 118 ஆண்டவரே என் பக்கம் இருக்க எனக்கு என்ன கவலை.
ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். நான் ஆண்டவரே நம்பி இருக்கிறேன், ஆண்டவரே நோக்கி இருக்கிறேன். எனவே வியாதி வந்தால், கஷ்டங்கள் வந்தால் இதுவும் கடந்து போய்விடும் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு பாருங்கள். ஆண்டவரை நினைத்து நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக அது மறுநாளே, ஏன் மறு நிமிடமே உங்களிடமிருந்து கடந்து போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவும் கடந்து போகும். இயேசுவுடைய சீடனுக்கு துன்பங்கள், வருத்தங்கள், நெருக்கடிகள் இருந்தால் அனைத்தும் கடந்து போகக்கூடிய ஆற்றலையும் அவர் தருவார். மிக அருமையாக நாம் படிக்கின்றோம். வேத புத்தகத்திலே 365 தடவை, 365 முறைக்கு மேலாக ஃபியர் நாட், பயப்படாதே, கலக்கமடையாதே, திகையாதே, பயப்படாதே என்ற சொல்லை அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பல்வேறு சொற்கள் வேத புத்தகத்திலே கூறப்படுகிறது. 365 மிக பொருத்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற இறைவார்த்தை, நீ பயப்படாது, நீ கலக்கமடையாது, நீ திகையாது, நான் உன்னோடு இருக்கிறேன். இயேசுடைய சீடனுக்கு துன்பமும் உலகத்திலே நெருக்கடியும் இருக்கான், நீ பயப்படாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை சொல்லுகின்ற அற்புதமான வார்த்தைகள், நீ பயப்படாதே. பல நேரங்களிலே நம்முடைய துன்பங்கள் நம்முடைய ஆசைகளின் மூலமாகவும், வேட்கைகள் மூலமாகவும், தவறான பழக்க வழக்கங்களின் மூலமாகவும், உணவின் மூலமாகவும், நேரத்தை சரியாக நிர்வகிக்க முடியாமல் மூலமாகவும், மனநிலை காரணமாகவும் வரும். நம்மாலே துன்பங்கள் நமக்கு வந்துவிடும். அதற்கு காரணம் நாம் தான். அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு துன்பம் வந்தால் அதற்கு காரணம் யார்? நானா, வெளிப்புற சூழலா? அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மால் என்றால் நாமே அதை திருத்திக் கொள்ள வேண்டும். வெளியிலிருந்து வருவதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நீர், நிலம், காற்று, நெருப்பு, வானம் என்று 50 பூதங்கள், 5 powers of the universe, இந்த 50 சக்திகளின் மூலமாக துன்பம். பெரிய வெள்ளப்பெருக்கு வந்து விடுகிறது, பெரிய நெருப்பால் மக்கள் அழிந்து போகிறார்கள். சோதம் குமரா பட்டணத்தை ஆண்டவர் வானத்திலும் நெருப்பால் அழித்தது காரணம் பாவம். மனிதனுடைய பாவத்தினால் அது நிகழ்ந்தது. இயற்கை மூலமாக மனிதன் பாவத்தின் விளைவாக நிகழலாம். இயற்கையிலும் மனிதனுடைய பல்வேறு தவறுகளினால் தான் இயற்கையும் தவறு செய்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். உலகம் வெப்பமாகிவிட்டது, பருவகால சூழலை மாறிவிட்டு இருக்கிறது என்றெல்லாம் இன்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காரணம் யார் என்று அடிப்படையில் நாம் யோசித்து பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் காரணம் மனிதன். இந்த பெங்களூர் சிட்டி கிரீன் சிட்டி என்று அழைப்பார்கள். பசுமையான நகரம், எல்லோரும் விரும்புகின்ற ஒரு பெரிய நகரம் பெங்களூரு என்பதை நாம் அனைவரும் பழைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். எல்லா இடங்களிலும் பசுமையாக மரங்கள், நிறைய மரங்கள் வெட்டப்பட்டு பெரிய பாலங்கள், போக்குவரத்துக்காக, மெட்ரோவுக்காக பல உயர்ந்த பாலங்கள் எல்லாம், பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கிறது. நாம் தான் இதை கான்கிரீட் சிட்டியாக மாற்றியிருக்கிறோம். கிரீன் சிட்டி கான்கிரீட் சிட்டியாக நாம் தான் மாற்றியிருக்கிறோம் இல்லையா? மனிதர்களாக நாம் தான் பல நேரங்களிலே இயற்கையால் நேரிடுகின்ற துன்பங்களுக்கும் நாம் காரணமாக இருக்கிறோம். எனவே துன்பங்களிலிருந்து, நெருக்கடிகளிலிருந்து நாம் தப்பித்து விட முடியாது. என்றாலும் நம்முடைய நம்பிக்கையை வலுவாக்குவதன் மூலமாக, நம்பிக்கையின் தந்தையாகிய ஆபிரகாமை போல கடவுளிடம் நம்பிக்கை வைப்பதன் மூலமாக, ஆழமான நம்பிக்கை வைப்பதன் மூலமாக, அவர் என் பக்கம் இருக்கிறார், நான் அசைவுறேன், அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையின் மூலமாக அனைத்திலுமிருந்து நம்மால் விடுவிக்க முடியும். கடவுள் தொடக்கத்திலே படைத்த காரியங்களிலே மீனை படைக்கும் பொழுது அவர் யாரோடு பேசினார்? மீனை படைத்தார். மீனினங்களை, நீந்துகின்ற காரியங்களை படைக்கிறது யாரோடு பேசினார்? தண்ணீரோடு பேசினார் இல்லையா? தண்ணீர் எல்லாம் ஒன்று சேர்ந்தவுடன் தண்ணீரோடு பேசினார் கடவுள். தண்ணீர் வாழ்கின்ற மீனினங்களையும் அனைத்தையும் நிரப்புவதாக. தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தண்ணீரோடு அவர் பேசினார். மீனினங்களை உருவாக்குவதற்கு முன்பாக, நீந்துகின்றவற்றை உருவாக்குவதற்கு முன்பாக தண்ணீரோடு கடவுள் பேசினார். எனவே தண்ணீரின்றி மீனினம் வாழ முடியாது, நீந்துபவை வாழ முடியாது.
இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், மரங்கள், செடி, கொடிகள், நிலம் இவற்றை விளைவிக்கட்டும் என்று நிலத்தோடு பேசினார். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களிலே நிலத்தோடு கடவுள் பேசினார். நிலம் பொற்பூண்டுகளை, செடிகளை, மரங்களை, கனிதரு மரங்களை விளைவிக்கட்டும், முளைப்பிக்கட்டும் என்று பேசினார். எனவே பூமி இல்லாமல், மண் இல்லாமல், பூமி இல்லாமல் மரம், செடி, கொடிகள் உயிரோடு இருக்க முடியாது. கடவுள் மனிதனை உருவாக்கினார். யாரோடு பேசினார்? மனிதனை உருவாக்குவதற்கு முன்பாக யாரோடு பேசினார்? தன்னோடு பேசினார். தன்னோடு பேசினார். நாம் நம்முடைய சாயலிலும் உருவிலும் மானிடரை படைப்போம். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26 வசனம். வேறு யாரோடு பேசணும்? தன்னோடு. நம்முடைய உருவிலும் சாயலிலும் மானிடரை படைப்போம். எனவே கடவுள் இல்லாமல் மனிதன் இல்லை. தண்ணீர் இல்லாமல் நீந்துபவை இல்லை. நிலமில்லாமல் பயிர் பச்சைகள், செடி, கொடிகள், மரங்கள் இல்லை. கடவுள் இல்லாமல் மனிதன் இல்லை. கடவுளுடைய சுவாசம் நாம், கடவுளுடைய மறு பாவனை நாம். அதை நாம் இப்பொழுது உள்ளத்தில் வைத்திருக்க வேண்டும். என எப்படிப்பட்ட நெருக்கடிகளும் துன்பங்களும் வந்தாலும் அவற்றை கடந்து கடவுளை நம்புகின்ற பிள்ளைகளை கடவுள் கைதூக்கி நிறுத்துவார். இந்த பயத்திலிருந்து கைதூக்கி நிறுத்துவார். இதுவும் கடந்துவிடும். நம்முள் இருப்பவர் உலகில் இருக்கிற எதிரியை விட மேலானவர். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்முள் இருப்பவர் உலகில் இருப்பவரை விட மேலானவர். ஆமென். விசுவாச மன்றாட்டுக்காக அறிவிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரரை, நம் பாவத்தால் இறைவனின் அன்பை இழந்த போதும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்த அன்பு செய்ய தன் ஒரே மகனையை மனிதனாக அனுப்பி அவரது திருதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தையிடம் நமக்காக மன்றாடுவோம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை 14ஆம் லியோ, பேராயர் பீட்டர், துணை பேராயர்கள் ஜோசப் சுசேநாதன் மற்றும் ஆரோக்கியராஜ் சதீஷ், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறை அரசை பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசையை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலைச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசியை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திரு இருதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள் வழங்கும் இறைவா, திருவுருத்திய ஆண்டவர் ஆலய ஜோன் 1 புனித ஜான்டி பிரிட்டோ முதல் பகுதி மக்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்து கருத்துக்களை நிறைவேற்றி என்றென்றும் உம்முடைய கண்காணிப்பிலும் கண் பார்வையிலும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ வரமள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது ஒவ்வொருடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம்.
எல்லாம் வல்ல பரிசுத்த தந்தாய், நேர்மையுள்ள உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நன்மனதோடும் ஒரு திரு சன்னதியில் பணிபுரிய ஆசைக்கின்றோம். ஆனால் பலவினர்களாகிய நாங்கள் சோதனைகளால் அலக்கழிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து உம் திருமகனின் இருதயத்தை புண்படுத்தியிருக்கிறோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து உம் திருமுன் நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவி சாய்த்தருமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அன்பார்ந்தும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை
எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமையருள் புரிகிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்துடன் அனைவரும் ஏற்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆவியை தொழிலை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பீட் 14ஆம் சிங்கராயர், எங்கள் ஆயர் பீட், எல்லா திருநிலையினர், இன்னும் சிறப்பாக எங்கள் துணை ஆயர்கள் சுசிநாதன் மாநகர சதீஷ் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடைய செருளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், திரு அவையின் முதல் வேத சாட்சிகள், இவர்கள் மகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் மன்றத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர்.
நிந்தை பரிகார ஜபம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அன்பின் திருவருள் சாதனமாகிய ஆராதனைக்குரிய நற்கருணையில் தேவருக்கு செய்யப்படுகின்ற நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக எங்களை ஒப்படைக்கின்றோம். இன்று முதல் எங்களை சொல் செயல்களை நாங்கள் படும் துன்ப வருத்தங்களை பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ் வாழ துணை செய்தலும் எல்லாத்துக்கும் மேலாக உண்மையை அன்பு செய்து மக்காகவே வாழ்ந்து என்று மக்காதவராயிருக்க வயல் புரியும். யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி அறிய செய்த பிற அன்பு சுடரும் மது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்பனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருளியமை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆனந்தை எதிர்நோக்கி திரு பயணிகளாக எண்ணி தூண்டி எழுப்பதாக. அதே அருள் என் மீட்பதின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நண்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகள் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒரு முறை ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு பெரிய சண்டை நடந்துருக்கு. ஒருத்தர் வந்து அமெரிக்கா போனோம், பேக்கெல்லாம் நிறைய வச்சுட்டு இருக்காரு. அந்த ஏரோஸ் இதுவும் இருப்பாங்கள்ல, இந்த பேக்ஸ் எல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நிறைய சண்டை. அவர் கூட அடிக்க போகிறாரு, திட்டுறாரு, என்னென்ன பண்ணுறாரு. ஏர்போர்ட்டில் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பேக்கில் எடுத்து வைக்கிறாரு, அவர் கோவப்படவே இல்லை, இல்லைன்ட்டு இருந்தார். அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம், இவ்வளோ திட்டுறாரு, இவ்வளோ கூச்சப்படுறாரு, ஆனால் அவர் ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அப்போ அங்கே இருக்கிறப்போ வந்து ஒரு ஃபாதர் என்ன யோசித்தாரு, ஒரு நாள் வந்து கோவப்படாமல் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்கு அந்த ஆளை நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஃபாதர் யோசிச்சிருக்காரு. சரி, இல்லைன்னா அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணோம். அப்போ அந்த சண்டைலாம் ஆயிடுச்சு. அப்போ ஃபாதர் போய் கேட்டிருக்காரு, என்னங்க இவ்வளோ கத்தி கூச்சலாம் போட்டார், அவங்களை அடிக்கலாம் வந்தார், நீங்கள் எதுவுமே பண்ணல, இவ்வளோ பேஷன்ஸ் எப்படி உங்களுக்கு? இப்போ உங்களை நாங்கள் வந்து ஒரு நாள் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறோம், அங்கே வந்து எப்படி நம்ம வந்து கோவப்படாமல் இருக்கிறதுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஆகிட்ட பிறகு நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க கோவமே படாமல் அப்படின்னு? எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் அமெரிக்கா போயிருக்கிறாரு, அவர் பேக்ஸ் எல்லாம் வந்து ஜப்பான் போயிருக்குது. சில நேரத்தில் கோவப்படுறதுனால சில விஷயங்கள்லாம் நடக்கும். கோவம் படாமல் இருக்கிறது நல்லது தான். இந்த அமைதியாக இருப்பாங்களே, அவங்கள்ட்ட நீங்கள் பார்த்து கோவப்படுங்க. ஓகே, நம்ம மத்தியத்தில் அமைதியாக இருக்கிறவர் ஒருத்தருக்கிறார், அதுதான் ஃபாதர் பேசல். அவர் ரொம்ப அமைதியாக இருப்பார். ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போனீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம். எல்லா பேஷண்ட்ஸை விசிட் பண்ணுறது, கம்யூனிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது. அவர் ரொம்ப சாந்தமான பர்சன். அவரை நான் எங்கே பார்த்தேன்னா, நான் கொடுத்தியில் அந்த பாரிஸ் பிஸ்டில் இருக்கும் பொழுது அவர் அங்கே வந்து அந்த அவங்களுக்கு காங்கிரிகேஷன் இருக்குது. நம்ம கோவிட் டைமில் வந்து நம்ம இந்தியாவில் முழுமே ஆல்மோஸ்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணி அந்த ஒரு காங்கிரிகேஷன் தான் வந்து நிறைய பேர் மெடிசன், ரேஷன் அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணது அவங்க காங்கிரிகேஷன் தான். அவங்க காங்கிரிகேஷன் வந்து வெறும் அந்த
ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. எங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்குதோ அங்கே போயிட்டு பூசை வைக்கிறது, மக்களுக்கு வந்து கம்யூனியன் கொண்டு போய் கொடுக்குறது, ப்ளஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அவங்க நிறைய டாக்டர்ஸ் கூட வராங்க, நிறைய ஃபாதர்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஆர்ச்டயஸோடைய ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வரணும் ஆயிடுச்சு பூசைக்கு. அவர் திடீர்னு கொஞ்சம் ஃபீவர் இருக்கிறதுனால அவருக்கு எனக்கு மத்தியானம் ஃபோன் பண்ணி சொன்னார், அதான் நான் வரல அப்படின்னு. அப்போ யோசிச்சிருந்தேன் யாரை கூப்பிடலான்னு. சரி, யாரும் ஒரு கோவப்படாமல் லாஸ்ட் மினிட்ல ஃபோன் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது, இருக்கவங்களை யாரும் தேடும் பொழுது அதை பேசில் கிடைச்சாரு. ஃபாதர் சொன்னதை உடனே ஃபாதர் வந்துட்டார். ஒரு ஃபாதர் வந்து ஸோ உங்களுடைய சார்பாக என்னுடைய சார்பாக நான் அவருக்கு நன்றிடுதலாக என்னுடைய இந்த ஜோன் நம்பர் 1 அவரை கூப்பிட்டு அவரை ஒரு ஸ்மால் டோக்கன் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கறதுக்காக நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். மரிய வாழ்க்கை திருப்பலியில் வந்துட்டு நமக்கு 2 அழைப்பு இருக்குது. ஒன்று இறை வார்த்தையை சொல்கிறதுக்கு, இன்னொன்று இறை வார்த்தையை கேட்பதற்கு. இறை வார்த்தையை நம்ம இடத்துல பகிர்ந்த எல்லா குருக்களுக்கும் ஜோன் 1 ஜான்டி பிரிட்டோ சார்பாக குருக்களை நம்ம வந்துட்டு கௌரவிக்கணும். இன்னும் நிறைய ஷாலு மாலையில் வச்சுருக்கிறாங்க, யாரை கூப்பிடலாம்? நான் பங்கு தந்தேங்க, நாங்கள் தான் வந்து வரவங்களை ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, நோ ப்ராப்ளம், நாட் இஷ்யூ. ஸோ ஓகே, இவங்க வந்து ஜான் தி பிரிட்டோ ஜோன் நம்பர் 1. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட்டு நாளைக்குலேருந்து எந்தெந்த ஜோன் வராங்களோ அவங்க இன்னும் நிறைய ஷால் கொண்டு வரணும், நிறைய மாலை கொண்டு வரணும். ஏன்னா இது ஒரு போட்டி மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஓகே, ஸோ அதனால் யூஸ்வலாக வந்து நம்ம வந்து ஃபாதர்ஸுக்கு வந்து நம்ம நன்றி எழுதணும், அதே சமயத்தில் நம்ம ஆனர் பண்ணணும். ஏன் அப்படின்னா குருக்கள் மூலியமாக வந்து கடவுள் நமக்கு பேசுகிறாங்க. அவங்களுடைய சேவை வந்து நிறைய மக்களுக்கு தேவை. அது ஒரு என்கரேஜ்மெண்ட்காக தான். நம்ம மாலை போடுறது ஷால் போடுறதுனால அவங்க ஹாப்பியாக ஆவாங்க அப்படி இல்லை. ஆக்சுவலி நான் வந்து இது நிற்க வச்சுட்டேன். நான் இந்த மாலை போடுறது ஷால் போடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். மறுபடியும் நீங்கள் அதை விடாமல் கண்டினியூ பண்ணுறீங்க, பரவாயில்ல. ஸோ எனவே ஸோ ஜோன் 1 எல்லாருக்குமே கிளாப் பண்ணி அவங்களுக்கு நன்றி. கிறிஸ்துவர்களே, நாளை ஜோன் நம்பர் 2 வந்து இந்த திருப்பலியை ஜோன் நம்பர் 2 அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் மறுபடியும் நான் சில நேரத்தில் இதை ரிப்பீட்டேஷன் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து மக்கள் வெளியிலேருந்து வர்றதுனால இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 60% வந்து ரொம்ப ப்ராப்பரான சிஸ்டமாக இருந்தது. ஓகே, நீங்கள் கம்யூனிட்டி வரும்பொழுது நீட்டாக வரீங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அப்போ கையில் வாங்குறீங்க, வெரி குட். கையில் தான் நம்ம கையில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வாங்கிட்டு ரிசீவ் பண்ணோம் இல்லை. சில பேர் வாயில் வாங்குறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலர் நோட்டீஸ் பண்ண நான் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ரைட்டில் எடுத்துகிட்டு இப்படி ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது இல்லைங்களா? அது இப்படி ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. நட்கருணையை வந்து நீங்கள் கையில் இப்படியெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி பால் மாதிரி சுற்றக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு வேளை இப்படி வச்சுட்டு நீங்கள் அது மாதிரி பிரசாதம் மாதிரி இருக்கும். இந்த கோயிலில் டெம்பிளில் போன பிரசாதம் கொடுப்பாங்க அந்த மாதிரி. அதனால் நீங்கள் ஜென்டலாக நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வாங்கிட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன் பண்ணுவீங்களா? வெரி குட், காட் பிளெஸ். ஹேவ் எ வண்டர்ஃபுல் ஈவினிங். நல்ல நினச்ச அன்பு தந்தை சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன்,
ஜெபிக்கிற போது கொஞ்சம் பார்த்து ஜெபிக்கணும். காலையில் தான் நினச்சேன், ஜெரம் ஃபாதர் இருக்கும்போது வழக்கம் ஒரு மாதம் வந்துருப்பேன், இன்னைக்கு வரலேன்னு நினச்சேன். மத்தியானம் பார்த்துட்டு அந்த கால். தேங்க்யூ ஃபாதர். காட் பிளஸ். எழுந்திருப்போம். நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் ஊழியர்களை உண்டாக்கிய நாங்கள் துன்பங்களால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடைந்து அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
தர்மியான மாலை வேளையிலே ஒரு பிரசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நற்கருணை வடிவிலே எங்களோடு உடனிருந்து எங்களோடு பயணம் செய்கிற அன்பு தெய்வமாக இருப்பதனால நன்றி செலுத்துகிறோம். பா, எங்கள் வாழ்விலே செய்து வருகிற எல்லா நன்மையான காரியங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களை நீ வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, அப்பா நன்றி, இயேசுவே நன்றி. என்னெல்லாம் எங்களை ஒவ்வொரு நாளும் எண்ணிலடங்காத அற்புதமான காரியங்களை செய்து வழிநடத்துவதற்காக நன்றி அப்பா, நன்றி. எங்கள் உள்ளங்கள் நாளும் நன்றி. இந்த திருவிழா நாட்களில் எங்கள் குடும்பங்கள் மீது பொழிகின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. இயேசுவே ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களை ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்தில் எங்கள் குடும்பங்களை ஒப்படைக்கிறோம். எங்கள் வாழ்வை ஒப்படைக்கிறோம். எங்கள் வாழ்வு மாற வேண்டும். எங்கள் வாழ்வு உம்முடைய வாழ்வோடு இணைய வேண்டும். நெருக்கமாக உம்மை அடுத்து நாங்கள் வர வேண்டும். எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். எங்கள் வாழ்வை மாற்றும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் அவரை அன்பு செய்வதற்காக அழைக்கிறார். அவரை அன்பு செய்வதற்காக அழைக்கிறார். இதோ இந்த நாளே மனம் திரும்ப வேண்டும். நாளை அல்ல. விவிலியத்திலே வாசிக்கிற போது இதுதான் ஆண்டவருக்கு உகந்த நாள், இதுதான் நம்முடைய மீட்பின் நாள் என்ற வார்த்தைக்கு ஏற்றபடி இன்று நம் வாழ்வு மாற வேண்டும். ஆண்டவர் இன்று நம்மை ஆசீர்வதிக்க தெய்வமாக இருக்கிறார். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற அன்பு தெய்வம் இதோ நம்மோடு உடனே இருக்கிறார். இயேசுக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா, என் வாழ்வது நேரத்தில் உன் கரங்களை ஒப்படைக்கிறேன். இயேசுவை நான் எடுக்கிற முயற்சியில கரங்களை ஒப்படைக்கிறேன். என் குடும்பத்துவம் கரங்களை ஒப்படைக்கிறேன். அப்பா, இயேசுவை எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவை எங்களை வழி நடத்தும். என் குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. எங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் கொண்டு வாங்க. இந்த திருவிழா நாட்களில் நாங்கள் பல்வேறு தேவைகளில் இருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். எங்கள் உள்ளங்களில் பல்வேறு இயக்கங்கள் உண்டு என்று நமக்கு தெரியும். எங்கள் குடும்பங்களிலே கஷ்டங்கள் துன்பங்கள் உண்டு என்று நமக்கு தெரியும். இயேசுவே, நீர் சொல்கிறேன், உலகத்தை நான் வென்று விட்டேன், இருந்தாலும் நீர் எங்களுக்கு எல்லாம் வழங்குகிற தெய்வமாக இருக்கிறீர் என்பதை நாம் நற்செய்தியாக உணர்கிறோம். முதலாவதாக ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட்டி சேர்த்து கொடுக்கப்படும் சொன்னீரேன். இதோ ஒரு வார்த்தை நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக ராஜ்யத்தையும் நீதியும் தேடி வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும் அப்பா. எங்கள் குடும்பத்தில் தேவைகளை சந்திங்கப்பா. எங்கள் குடும்பங்கள் கண்ணீரை மாற்றுங்க. எங்கள் வாழ்க்கையில் துன்பம் உண்டு உங்களுக்கு தெரியும். எங்கள் வாழ்வை ஒப்படை ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்வு மாறணும். தனிப்பட்ட முறையில் பாவ வாழ்க்கையில் நாங்கள் விடுபட எங்களுக்கு உதவி புரியுங்கப்பா. நாங்கள் புது மனிதர்களாக மாற வேண்டும். உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும். இன்றே எங்கள் வாழ்க்கையை விட்டுவிட்டு உமக்கு அடுத்ததாக வர வேண்டும். நீர் சொன்னீரே, ஒரு சீடர்களை பார்த்து பெதரை பார்த்து வலையை ஆழத்தில் இடு என்று சொன்னீரே, அதே போல நாங்கள் எங்கள் வாழ்வை ஆழத்துக்கு கொண்டு செல்ல எங்களுக்கு உதவி புரியும். இன்னும் அதிகமாக நேசிக்கவும், இதுவரை உம்மை நேசித்ததை விட இன்னும் அதிகமாக நேசிக்கவும், இன்னும் அதிகமாக உம்மை நாங்கள் போற்றி புகழவும், இன்னும் உமக்கு அருகாமையில் வருவதற்கு எங்களுக்கு உதவி புரியுங்கப்பா. ஏசப்பா, எங்கள் ஆசீர்வதியும், எங்கள் ஆசீர்வதியும். எங்கள் வாழ்வின் கண்ணீரை துடைத்து எங்களை மாற்றும். உமது அன்பு பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தும். இதோ உமது கரங்களில் நம்பிக்கையோடு எல்லா ஜெபங்களையும் நாங்கள் வைக்கிறோம்ப்பா. உமது கரங்களில் நம்பிக்கையோடு வந்து செலுக்கிறோம். இயேசுவே, நீர் எங்கள் ஜெபங்களை கேட்கிற தெய்வம். இதோ உன் தேவனுடைய காதுகள் மந்தமான காதுகள் அல்ல. உன் ஜெபங்களை கேட்க முடியாத அளவுக்கு, இதோ உனக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு உன் தேவனுடைய கரங்கள் குறுகிய கரங்கள் அல்ல என்று விவிலியத்தை வாசிக்கிறோமே. இயேசப்பா, உங்கள் காதுகள் எங்கள் உள்ளங்களிலே எழுகிற ஜெபங்களை கேட்பதாக. உமது அந்த கரம், நீண்ட கரம் எங்கள் வாழ்வை தொடுவதாக, எங்கள் குடும்பத்தை தொடுவதாக. இந்த நேரத்தில் இயேசுவே, இந்த நற்கருணை பிரசன்னத்தில் நம்பிக்கை ஜெபிக்கிறோம். உமது நீண்ட கரம் இருக்கிற பிள்ளைகளை தொடுவதாக, இங்க இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. எல்லா மக்களும் செல்கிற போது ஆசீர்வாதம் பெற்ற மக்களாக, மகிழ்வின் பிள்ளைகளாக சொல்ல நீர் அவர்கள் ஏற்படுத்தும். ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகள் ஒருபோதும் வேட்டை தொலைக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் ஒருபோதும் அப்பா கண்ணீர் கடலை மிதக்கக்கூடாது. நீர் ஆசீர்வதிப்பின் நம்பிக்கையில் ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆசீர்வதியும். எல்லா குடும்பங்களையும் சந்திங்க. இந்த நேரத்தில் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை சந்திங்க. நேரத்தில் குடும்பத்தில் வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருப்போர் அன்பு தெய்வமே, புதிய வேலை வாய்ப்புகளை நீர் திறந்து விடுவீராக. எங்கள் குடும்பங்களில் நோயினால் மாடுகளை ஒப்படை ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிள்ளைகளும் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. எல்லா பிள்ளைகளும் வாழ்விலே இயேசுவின் சுகத்தை காண்பீராக. அந்த
உமது மக்கள் உங்களை பற்றி கொண்டார்களே. இயேசுவே, நீ தொட்டால் போதும் நாங்கள் குணமடைவோம் என்று சொன்னார்களே. இந்த பெண்மணி இரத்த போக்கினாலே வாடி அவருடைய ஆடையை தொட்டால் போதும் நான் சுகமடைவேன் என்று சொன்னாரே. அதே நம்பிக்கையோடு இந்த நற்கரனை பற்றிக் கொள்கிறோம், அதே பிரசனத்தை பற்றிக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் இயேசப்பா எங்களை தொடுங்க, எங்கள் நோயிலே தொடுங்க. இந்த நேரத்தில் அது சுகம் பெறட்டும். உமது நற்கரனை பிரசன்னம் எங்கள் நோயை சுகம் பெற செய்யட்டும் என்று ஜெபிங்க. இந்த நேரத்தில் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வாழ்வை இயேசு இன்னும் மென்மேலும் உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிங்க. இயேசுவின் கரங்களிலே வைத்த ஜெபம் ஒருபோதும் வீணடைவதில்லை. உங்கள் ஜெபம் எல்லாம் ஆண்டவருடைய கரங்களிலே இருக்கிறது, உங்கள் அப்பாவுடைய கரங்களிலே இருக்கிறது. நம்பிக்கையோடு வீட்டுக்கு செல்ல வேண்டும். என் அப்பாவின் கரங்களில் நான் ஒப்படைத்திருக்கிறேன், என் அப்பா என்னை வழி நடத்துவாங்க, என் தேவையை எங்கள் அப்பாவுக்கு தெரியும், வழிநடத்துவாங்க. நம்பிக்கையோடு ஜெபிங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த திருவிழா நாட்களில் இன்னும் மிகுதியான அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்விலே சந்திப்பீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் அளவு கடந்த அன்பை சுவைப்பீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இயேசு இன்னும் மிகுதியாக குடும்பங்களை இந்த திருவிழா நாட்களில் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த நாளில் ஜெபித்து ஆண்டவரின் ஆசிரியர் இறங்குங்க. இயேசுப்பா நிச்சயமாக ஆசீர்வதிப்பாங்க. இயேசுவோட நற்கருணை பிரசன்னம் உங்களை தொடர்ந்து உங்களை வழிநடத்தி உங்களோடு என்றும் இருக்கும். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் இந்த 2 பாடலை பாடி ஆண்டவர் நன்றி செலுத்தி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவுரோளை வணங்கும் நாங்கள் உம்மையின் பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீ